ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நான் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளர், மதிப்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய விடுதலையில் முழு மூச்சாக நின்று நீங்கள் தான் நிறைய அதுக்கான பாடுபட்டு இருந்தீங்க. ஆர்குமெண்ட் மற்ற விவகாரங்கள் உங்களுக்கும் மூத்தவர் ஒருத்தர் வச்சுருந்தீங்க, நீங்களும் கூட நின்றுட்டு இருந்தீங்க. தொடக்கத்திலேருந்து என்ன நடந்ததுன்னு ஒரு பகுதி ஏற்கனவே நம்ம பேசி முடிச்சிருக்கோம். இந்த கடைசி கட்டம்ன்றதுல 2 விஷயம் எனக்கு இருக்குது. இப்போ அந்த இறுதி அன்னைக்கு இந்த 30ஆம் தேதி விசாரணை என்ன நடக்கும்னு எல்லாருமே ஒரு விதமான பதட்டத்தோடவே இருந்தோம். ஏன்னா ஒரு முறையும் அரசு தரப்பு வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி தேதி வாங்கிட்டு போயிடுது. அப்படி என்ன நடக்குமா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் தான் அங்கே இருந்தோம். என்ன அதுக்கு முன்னாடி நடந்தது, 30ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடந்ததுங்க? 30க்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 விசாரணை தேதியில் திட்டமிட்டு வந்து தமிழக காவல்துறை வந்து இந்த வழக்கை நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்க திட்டமிட்டு வந்து ஏதோ ஒரு காரணத்தை, பொய்யான காரணங்களை சொல்லி அவங்க வந்து தேதி வந்து வாங்கினாங்க. அதாவது என்னென்னா, ஒரு காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து அவருடைய மருத்துவ அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு மனு போட்டிருந்தோம், அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை முன்னுரிமை கொடுத்து விசாரிக்கணும் ஒரு மனு போட்டிருந்தோம். அது முன்னாடி போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட வந்து 1 மாதத்துக்கு, அதாவது ஒரு 40 நாள் மழை போடப்பட்ட மனு. அந்த மனுவில் வந்து அந்த மனுவில் அவங்க சொல்லியிருக்காங்க அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் அவர் மருத்துவ பரிசோதனை செய்யணும்னு சொல்லி அவரை எப்பயோ வந்து ஜெயிலே வந்து மருத்துவ முடிஞ்சு. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி, ஒரு ரிப்போர்ட்டை வாங்குறது தான் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுவும் அரசு மருத்துவம் இருந்து இவங்க அதை காரணம் காமிச்சு ஒரு வாட்டி வந்து நேரம் கேட்டாங்க. இப்படி 3 முறை வந்து இந்த வழக்கு வந்து அரசு தரப்பினுடைய கோரிக்கைக்காக, அதுவும் அடிப்படையற்ற கோரிக்கைக்காக ஒத்திவைக்கப்பட்டது. இதில் என்ன ஆச்சுன்னா, கடைசியாக வந்து வந்து விசாரணைக்கு வரும்போது நம்ம வந்து நீதிபதிகிட்ட நம்ம ரொம்ப ஆணித்தரமாக இது அரசியல் ரீதியாக இப்படி வந்து இன்டென்ஷனலாக, அதாவது அரசு வந்து இவர் வந்து வெளியில் வந்துடக்கூடாது ஒரே காரணத்துக்காகவே இப்படி தொடர்ந்து வந்து பொய்யான காரணங்கள் சொல்லி அவங்க வந்து தேதி கேட்குறாங்க அப்படின்றத நம்ம அழுத்தமாக எடுத்து சொன்னோம். அப்போ தான் வந்து நீதிபதி வந்து அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, 30ஆம் தேதி இறுதி விசாரணை அப்படின்னு. முதல்ல 27ன்னு தான் அவர் நீதிபதி குறிச்சார். அதுலேயும் பாருங்கள், அந்த இதில் தான் பார்க்கணும். அப்போ கூட வந்து அரசு தரப்பு உடனடியாக வந்து இல்லை 27 வேணால் 30 வைங்க, அந்த 2 நாள், அந்த 2 நாளாக தள்ள முடியுமா அப்படின்ற நற்பாசம் அவங்களுக்கு. அதனால வந்து 27ன்றது, அப்புறம் அவங்க வந்து 30ன்னு சொன்னோடனே 30ஆம் தேதி வந்து குறிச்சார். 30ஆம் தேதி இறுதி விசாரணைக்கு வந்து வழக்கு எடுக்கப்பட்டது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து தேதி வாங்கினா வந்து நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ளாது, தன் மீது கடும் கண்டனம் தெரிவிக்கின்ற அவங்க உணர்ந்தாங்க. அதனால தான் வந்து அவங்க அதுக்கு பிறகு வந்து நடத்த தயாராகிட்டாங்க. நம்ம வந்து இறுதி விசாரணையில் பல்வேறு காரணங்களை நம்ம எடுத்து வச்சோம். அதாவது மிக முக்கியமாக இந்த முக்கியமான காரணங்கள் என்னன்னா, ஆமாம், குண்டாஸ் வந்து இந்த மாதிரி குண்ட தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று போடப்படும் வழக்குகளில் நம்ம வந்து என்ன வந்து மேஜராக வந்து பாயிண்ட் எடுப்போம்னா, அந்த ஆவணங்களை, அந்த குண்டத்தடுப்பு சட்ட ஆவணங்கள் அனைத்துமே நான் பரிசீலனை செய்து இவர் மீது போடுவதற்கு போதிய முகாந்திரம் உள்ளது என்று நான் திருப்தி அடைந்தேன். ஆகவே நான் இந்த வந்து உத்தரவை வந்து குண்ட தடுப்பு சட்டத்தை இவர் மேல் வந்து போடுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாநகர காவல் ஆணையர் அந்த உத்தரவில் வந்து குறிப்பிடுறார். அப்போது நீங்கள் என்னென்ன ஆவணங்களை பரிசீலனை பண்ணீங்க, அந்த ஆவணங்கள் முறையாக பரிசீலனை பண்ணீங்களா, பண்ணும்போது அந்த ஆவணங்கள் குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதை பற்றிய விளக்கம் வந்து வாங்கினீங்களா, இப்படி முறை, அதாவது ப்ராசஸ், நடைமுறைன்னு ஒன்று. அதாவது 2 விஷயம்தான். அதாவது இந்த உத்தரவு என்பது வந்து மெக்கானிக்கலாக போடப்பட்ட உத்தரவு, நாட் அப்ளைட் இஸ் மைண்ட். முழுசாக தன்னுடைய கவனத்தை செலுத்தி மனப்பூர்வமாக அதை பரிசீலனை செய்து போடப்பட்ட உத்தரவு அல்ல. அவர் வந்து மிக எந்திரத்தனமாக யாரோ டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க, இவர் கையெழுத்து போடுறாரு, அவ்வளோதானே தவிர இவர் வந்து முழுமையாக வந்து பரிசீலனை செய்யலை அப்படின்றத நம்ம வந்து நிரூபித்தோம். அதில் 2 உதாரணம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் விவாதத்தின் போது இந்த 30ஆம் தேதி நடந்த அந்த இறுதி விசாரணையில் நம்ம சொல்கிறோம், அவருடைய கைது செய்யப்பட்ட பிறகு காவல்துறை அதை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி அவங்க வந்து நீதிமன்ற காவல் கோருவதற்காக அளிக்கப்படும் ரிப்போர்ட்டு தான் ரிமாண்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் என்னென்னா, அவர் வந்து
14ஆம் தேதியே வந்து கைது செய்யப்பட்டார். அவர் மீது குண்டர் சட்டம் மன்னிக்கணும், குண்டர் சட்டம் 14ஆம் தேதியே போடப்பட்டு விட்டது. அப்போ 14ஆம் தேதி ஒரு குண்டர் சட்ட ஆணையம் வந்து காவல்துறை ஆணையர் வந்து பிறப்பிக்கிறார் என்றால், அப்போ 14ஆம் தேதியே வந்து அவர் அனைத்து ஆவணங்களையும் பார்த்து விட்டார் என்றுதான் அர்த்தம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போடுறேன் அப்படின்றது. சரி. ஆனால் அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்ல நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் காப்பியை தான் நான் பார்த்ததா சொல்றாரு. ஆனால் அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டு நீதிமன்றம் இவர்களுக்கு அளித்த தேதி என்ன தெரியுமா? இவ்வளோ அபத்தன்றதை இப்போ எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. 18/9. 18/9 அன்று நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு வந்து ஆவணத்தை இவர் 14/9 நான் பார்த்தேன். 14/9 பார்த்து நான் முழு திருப்தி அடைந்தேன். ஆமா, இவரை வந்து நான் வந்து போடுவதற்கான முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி நான் 14ஆம் தேதியே பார்த்து வந்து நான் உத்தரவு போட்டேன்னு சொல்லும்போது, அப்போ இதனுடைய ஒட்டுமொத்த அடிப்படையான அபத்தத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அரசு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது. அப்போ இல்ல 2 விஷயம். பின்தேதிட்டு அந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டது. 14ஆம் தேதி உங்ககிட்ட அந்த ஆவணமே கிடையாது. அதே 14ஆம் தேதி பார்க்காத அந்த ஆவணம் 18ஆம் தேதி தான் பெறப்பட்டதா அந்த நீதிமன்றத்தினுடைய சீல் குறிப்பு இருக்கு. சர்டிஃபைடு காப்பி இஷ்யூடு பை தி வந்து சோன்சோ கோர்ட் காப்பீஸ்னு சொல்லி அதில் அவரு அந்த இஷ்யூ பண்ண அந்த அதிகாரி 18/9 கீழே வந்து தேதி போட்டிருக்காரு. ஆனால் நீங்கள் 14/9 நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அதன் பிறகு உத்தரவு போட்டேன்னு அபத்தமாக ஒரு போய் சொல்லியிருக்கீங்க. இதுதான் வந்து நீதிமன்றம் வந்து மிக கடுமையாக வந்து அது அந்த கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்க. இல்லை, கடுமையாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அரசு தரப்பு நீதிமன்றம் என்ன சொன்னது அது யாருக்குமே தெரியாது. சொன்னீங்கன்னா அது வந்து அபத்தமான ஒரு பொய்யை வந்து சொல்லி திருப்பி மாட்டிக்கிட்டாங்க. இல்லை இது வந்து ஜெயில் சூப்பரண்ட்டு வந்து கொடுத்த தேதி அது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீண்டும் அதை நிரூபித்தோம். அதுக்கு எது சம்பந்தம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், இதுக்கு அந்த தேதியில் நீதிமன்றத்தினுடைய அந்த வந்து காப்பிஸ்ட்னு சொல்லுவோம், அவர் தான் அந்த சர்டிஃபைடு காப்பி இஷ்யூ பண்ணுற அதிகாரி, அவருடைய வந்து கையெழுத்தில் அவரே போட்டிருக்காரு பாருங்க, 18/9 தான் இருக்குது. அப்போது 18/9 வந்து வாங்கப்பட்ட ஒரு வந்து ஒரு ஆவணத்தை 14/9 நீங்கள் எப்படி வந்து பரிசீலனை செய்யணும்? ஒன்று பின்தேதிக்கு தயாரிக்கப்பட்டு இவர் கொடுக்கும்போது அது சொருகப்பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆவணமே வந்து இவங்க பின்தேதி தான் வாங்கியிருக்காங்கன்றது வந்து புரியும். இல்லை, இதுக்கு அரசு தரப்பு நீதிபதி என்னவா சாடினாரு? அதுதான் கடுமையாக வந்து அவர் என்னன்னா இந்த இந்த விஷயம் அவர் தெளிவாக சொல்லிட்டார். இல்லை இது வந்து பின்தேதிட்டு தான் இருக்குது, 14ஆம் தேதியே நீ எப்படி வந்து பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு. இன்னொரு சம்பவம் என்னன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் யார் குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு, அதான் சிபாரிசு செய்யற ஆய்வாளர், அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஒன்று என்னைக்குமே வைப்பார். வேற டீட்டெயில் அதாவது கமிஷனருக்கு என்னன்னா, இவர் வந்து இந்த மாதிரி கைது பண்ணி ஒரு வழக்கில் கைதாகி இருக்காரு, இவர் தொடர் குற்றங்கள் ஈடுபடக்கூடிய நபர், இவர் வந்து ஜாமீன்ல வெளியில் எடுக்கிறதுக்கு நிறைய வந்து அவங்க உறவினர்கள்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அவர் ஒரு ஜாமீன் மனுவும் தாக்கல் பண்ணி மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. ஆகவே தொடர்ந்து இவர் வெளியிலே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அந்த வாய்ப்பு இருக்க காரணத்தால் குண்டர் தடுப்பு சட்டம் போட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. காவல் ஆய்வாளர் இதுல வந்து அந்த டிஃபை மெரினா காவல் ஆய்வாளர் அவர் வந்து கமிஷனருக்கு ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் அனுப்புறாரு. இதுல தான் நீங்க ரொம்ப அபத்தத்தின் உச்சகட்டம் இது. இன்னொரு அபத்தம் உச்சகட்டம் இது. அதில் இதெல்லாம் சொல்லிட்டு, ஆகவே அவர் வந்து ஜாமீன் மனு வந்து சோன்ட்டு மாவட்ட சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்று குறிப்பிட்டுவிட்டு அவர் தற்போது சென்னையில் பெண்கள் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். சரி, அப்ப பாருங்க, இவரு இந்த அதிகாரி அதெல்லாம் பார்த்திருந்தா, ஒரு நியாயமா நீங்க வந்து கவனம் செலுத்தி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? குறைந்தபட்சம் ஒரு விளக்கம் கேட்டிருப்பீங்க. அவர் எப்படியா பெண்கள் சிறையில வந்து வைக்க முடியும்? பெண்கள் சிறையில இருக்கலாங்களா? கிடையாது, வைக்கவும் முடியாது. அதுக்குதான் பெண்கள் தனி சிறைன்னு இருக்கு. எப்படி அது ஒரு காவல் ஆய்வாளர் காவல் அதுதான் சொல்றேன். அப்போ என்னன்னா, ஆவணங்கள் அப்படியே அவசர கதியில இவர் உடனடியா போடணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக அவசர கதியில வேற ஏதோ ஒரு வந்து பெண் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தோட காப்பி பண்ணிருக்காங்க, அதை அப்படியே எடுத்துட்டு போட்டு அதேதான் நீங்க சொன்னது எக்ஸாக்டா சொன்னீங்க. அங்க எடுத்து அப்படியே போட்டு, சரி இந்த ஆய்வாளர் தான் போட்டாரு. இதுக்கு நீதிமன்றம் என்ன சொன்னது? கடுமையா கண்டனம் தெரிவிச்சு. அது என்ன சொன்னாரு? அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கும்போது, இல்ல இது வந்து டைப்போகிராபிக்கல் எரர்,
அது வந்து டைப் பண்ணும்போது ஏற்பட்ட அவங்க மிக கடுமையா வந்து நீதிபதி அதை கண்டிச்சாரு. ம். நீங்க எல்லாத்தையுமே வந்து பெரிய பெரிய தவறுலாம் பண்ணிட்டு நீ தொடர்ந்து இதை டைப்போகிராபிக்கல் எரர் சொல்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ம். மிக தெளிவா இருக்கு. அவர் வந்து சோ பேரெல்லாம் போட்டு அக்யூஸ்ட் இன்னாருலாம் இருக்கு. ம். அவர் ஆனா பெண்ணான்றது கூட உங்களுக்கு வந்து வந்து அதுல வந்து அந்த கமிஷனர் அதை கூட கவனிக்கல. ம். அவரு பெண்கள் சிறையில் இருக்கிறாருன்னு சொல்லி இருக்கிறத அதை கூட கவனிக்காம நீங்க வந்து உத்தரவு போட்டிருக்கீங்க. இன்னும் அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்ல குறைந்தபட்சம் வந்து ஒரு தேதியை குறிப்பு, அது வந்து பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ்ல கண்டிப்பா தேதிகள் குறிப்பிட வேண்டும்னு, அதுல தேதியும் கிடையாது. ம். இதுல இப்படி வந்து இப்படி அபத்தமான ஒரு செய்தியும் இருக்கு. அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையம் மெரினா கடற்கரை அந்த காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து காவல் ஆய்வாளர் இந்த மாதிரி எழுதுறப்ப இந்த தெளிவு இல்லை, தேதி இதெல்லாம் எதுவும் இல்லை, டேட்டே இல்லை. அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்ல கண்டிப்பா தேதி இருக்கணும். அதுதான் நீதிமன்றம் பலமுறை வந்து தன்னோட தீர்ப்புல வந்து சுட்டி காட்டியிருக்கு. ஆனா இதுல தேதியே கிடையாது. இதுவும் நாங்க வந்து ஒரு குறிப்பிட்டு சொன்னோம். அதுக்கு அதன் பிறகு வந்து 23/9 அன்றே முதலாக நம்ம வந்து அரசாங்கத்துக்கு முதல்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புறோம். இந்த மாதிரி இந்த தவறுகள்லாம் சுட்டி காட்டி எங்களுக்கு வந்து இது வந்து குண்டச்சாட்டு ரத்து செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு மனு வந்து அவர் அனுப்புறாரு. அந்த மனுவும் வந்து கடைசி வரை பரிசீலனை செய்யப்பட்டது, நாங்கள் செய்தோம் அல்லது வந்து அரசுக்கு அனுப்புறாரு. ஏன்னா இது மாநகர வந்து காவல் ஆணையர் போடப்பட்ட ஆணையை உறுதி செய்ய வேண்டியது அரசுனா வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட். ஆனால் உள்துறைக்கு தான் அவருக்கு தான் நம்ம வந்து அவரு முதல் வந்து ஒரு மனு அனுப்புறாரு. அந்த மனு வந்து இவங்க பரிசீலனை செய்யவே இல்லை. அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. இவங்க அதுதான் அவர் கேட்டாரு. நாங்க வந்து நீங்க வந்து அந்த 23/9 அன்னைக்கு அனுப்பப்பட்ட அந்த மனுவின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? ஆமா நாங்க பரிசீலனை பண்ணோம், இல்ல நாங்க போட்டதுக்கு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது பதில் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கேட்கறாங்க. அரசு தரப்பு அதுக்கு என்ன சொல்லுதுங்க ஐயா? அவங்களால பதிலே சொல்ல முடியல. இப்படியான அபத்தங்களை வச்சுக்கிட்டு அப்படி ஏமாத்துறதுலே வந்து அவங்க வந்து காலம் கழிச்சுட்டாங்க. அவங்க அதனால பதிலும் சொல்ல முடியல. ஆகவே தான் நீதிமன்றம் உடனடியாக வந்து அப்பயே டக்குன்னு அவங்க வந்து நீதிமன்றம் முடிவெடுத்தது, உத்தரவு வந்து நாங்கள் வந்து பிறப்பிக்கிறோம்னு சொல்லி இத்தனை நம்ம சுட்டி காட்டிய அனைத்து வந்து தகவல்களும் செய்திகளையும் உள்ளடக்கி ஒரு நீண்ட உத்தரவு வந்து நீதிமன்றம் இல்லை உத்தரவு இந்த மாதிரி பிறப்பிக்க போறோம்னு சொன்ன பிறகு அரசு தரப்புல என்ன சொல்லுவாங்கல்ல, அரசு தரப்பு உடைக்கிறது இல்லை. இப்போ என்னதான் இல்லை அப்படி சொல்ல வாய்ப்பில்லை. ஏன்னா இவ்வளவு வந்து நான் அபத்தமான ஒரு வழக்கு என்பதை நம்ம வந்து தோலுரிச்சு காட்டியிருக்கோம். அதன் பிறகு அவர்களால் எதுவுமே இல்லை, அந்த தோல் உரிச்சு காட்டுறது அந்த சம்பவத்திறப்ப ரியாக்ஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆமா, அது என்ன ரியாக்ஷன் அவங்களுக்கு பல விஷயங்களை வந்து மலிப்பி பேசி பார்த்து நடக்காது. நீதிமன்றத்தை நம்மளால வந்து நம்ப வைக்க முடியாது, ஒரு கன்வின்சிங்கா ஒரு பதில் சொல்ல வந்து நம்மளால முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து பின்வாங்குறாங்க. அதன் பிறகு அதாவது என்னன்னா நம்ம தரப்பு கேட்கறாங்க, அவங்க தரப்பு கேட்கறாங்க, நம்ம வந்து தெரியாம தட்டச்சு ஆயிடுச்சு இந்த மாதிரியான வந்து இப்படியான பதில் சொல்லும் போது நீதிமன்றம் வந்து அதை கேட்டுட்டு அப்பயே வந்து நீதிமன்றம் முடிவு எடுக்குது, இது வந்து ரத்து செய்யக்கூடிய வழக்கு தான், அந்த உத்தரவு குண்டர்சட்ட தடுப்பு சட்ட உத்தரவு உடனடியாக ரத்து செய்யப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி உடனடியாக வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இது எத்தனை மணிக்கெல்லாம் நடக்குதுங்க ஐயா? இது வந்து காலையில சிறைச்சாலைக்கு அது வரைக்கும் நீங்க என்ன ஃபாலோ அதாவது இது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சு ஒரு மணி நேரம் இந்த உத்தரவு, அதாவது நம்மளுடைய அந்த வாதம் அவங்களுடைய எதிர்வாதம் இதெல்லாம் 12 முடியுதுங்களா? 12:30 முடியும் போது அதன் பிறகு அந்த உத்தரவு தயார் செய்யப்பட்டு நீதிபதியின் கையெழுத்து வாங்கப்பட்டு நீதிமன்றத்திலிருந்து என்னன்னா வந்து பதிவுத்துறை பதிவுத்துறை உயர்நீதிமன்றத்தின் பதிவுத்துறை வந்து சுமார் 4:45 மணிக்கு வந்து சென்னை புழல் ஜெயில் சூப்பரண்டுக்கு அங்க இருந்து தகவல், அதாவது மெயில்ல தான் இப்பெல்லாம் அனுப்புறது. முதல்ல வந்து அட்வான்ஸ் ஆர்டர்ன்னு சொல்லி அதுக்காக வந்து அந்த ஆர்டரை நேரடியாக கொண்டு போய் கொடுப்பாங்க, கொடுத்து வெளியிடுவாங்க. இப்போ என்னன்னா வந்து அங்க இருந்து பதிவுத்துறையே வந்து நேரடியாக அந்த ஜெயில் சூப்பரண்டுக்கு மெயில் அனுப்பிச்சிடும். ஏற்கனவே நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அவர் மீது வந்து போடப்பட்ட அந்த வழக்கு இருக்கு இல்லையா, டிஜிபி ஆஃபீஸ் தாக்கப்பட்ட வழக்கு, அந்த அடிதடி சண்டை அந்த வழக்குல நாங்கள் ஏற்கனவே ஜாமீன் எடுத்து அதில் உரிய வந்து பிணையங்களை வந்து செலுத்தி நம்ம அந்த பெயில் பாண்ட்னு சொல்லுவோம்,
அந்த பிணைப்பத்திரம் ஏற்கனவே நம்ம அமுச்சு வச்சிருந்தோம். அதெல்லாம் முடிச்சு அது எல்லாமே முடிச்சு ரொம்ப தயாரா இருந்தோம். இந்த உத்தரவு போய் சேர்ந்தா போதும் அவர் வெளியில வந்துருவார். பிரதான வழக்கு வந்து முதல் வழக்கு அந்த அடிதடி ரோட்ல நடந்தது. அந்த வழக்கை தான் அந்த வழக்கை சொல்லி அதெல்லாம் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது இருக்குன்றதால தான் நீங்க பெயில் எடுத்து அவர் இந்த காலகட்டத்திலே நான் பெயில் எடுத்து அதுக்கு வந்து சூரிட்டிஸ் கொடுத்து அந்த ரெண்டு பேர் பிணையும் செலுத்தி அந்த பிணை பத்திரத்தையே வந்து ஜெயிலுக்கு அமைச்சு வச்சிருந்தோம். அப்போ இந்த உத்தரவு வந்து 4:45 ஜெயில் வந்து பதிவுத்துறையில் வந்து அவருக்கு மெயில் போனோன்னு ஜெயில் சூப்பரண்டுக்கு உடனடியாக அவரோட அந்த ஜெயிலில் இருக்க சில நடைமுறைகளை வந்து அவங்க பின்பற்றுவாங்க. அதெல்லாம் பின்பற்றி ஐயாவுக்கு தெரியும் வந்து ஒரு 6:45 வெளியில வராருங்க ஐயா. அப்ப அது 5 மணிக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு போய் சேர்ந்தது. 2 மணி நேரம் கிட்ட ஆகுது உள்ள இருந்து முடிச்சு வெளியே வர. அவங்க ரெக்கார்ட்ஸை வந்து அவங்க என்ட்ரி போட்டு அதை திருப்பி சோதனை பண்ணி அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்க. எங்களுக்கு என்னென்னா சப்போஸ் உயர்நீதிமன்றத்துலேருந்து அந்த உத்தரவு தாமதமாக போனால் ஒரு 6 மணிக்கு போயிருந்ததுன்னா அவர் வந்து மறுநாள் காலைல தான் வர வேண்டிய இன்னைக்கு தான் காலைல தான் வந்திருக்கணும். ஆனால் நேற்றே நாங்கள் வந்து அதை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணோம். அது உடனடியாக அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சதுனால அவர் வந்து நேற்று மாலையே வந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இப்போ வழக்கறிஞர் பிரிவு நாம் தமிழர் கட்சி இதுக்காக தொடர்ச்சியா நிறைய அந்த கைது செய்யப்பட்ட போது ஒரு டீம் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்தீங்க. ஒரு குழு வந்துட்டு திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன், ஒரு குழு நீதிமன்றத்தில், அது இந்த நீதிமன்றமா வேற நீதிமன்றமான அங்கேயும் பிரிஞ்சு நின்றுட்டு இருந்தீங்க. தொடக்கத்துலேருந்து ஒரு பெரும் குழுவோட அலைஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தீங்க. அதனுடைய ரிசல்ட் வர்றதுக்கு 145 நாட்கள் அவர் வெளியே வர்றதோடு சேர்த்து நடந்திருக்குது. அதுக்கு முன்பாக அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை உடைக்கணும்னு ஒரு போர்டு ஓய்வு பெற்ற 3 நீதிபதிகள் வந்து ஆய்வு பண்ணி ஒன்று சொல்லுவாங்க. சில பேருக்கு அங்கேயே உடைஞ்சிடும், அவர்களே ஒரு தீர்ப்பு அந்த மாதிரி ஒன்று அமைஞ்சதுங்க. அது என்ன நடந்ததுங்க ஐயா? இல்லை, இப்போ அதே மாதிரி வந்து அந்த அறிவுரை கழகம் அட்வைசரி போர்டு அறிவுரை கழகத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய வழக்கம் எடுக்கப்பட்டது. முன்னாள் நீதிபதி திரு மோகன்ராமர் தலைமையிலான நீதிபதி குழுக்கள் தான் அது விசாரிக்கணும். அன்றைய தேதியில் வந்து 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருந்தாங்க. அவங்க விசாரிச்சாங்க. நம்ம தரப்பு அந்த வாதங்களையும் நம்ம எழுத்துப்பூர்வம், ஏன்னா அதில் வழக்கறிஞர்கள் அனுமதி இல்லை. அவர் மட்டும்தான், அவரும் அவருடைய ரத்த உறவுகள் மனைவியோ அல்லது வந்து ரத்த உறவுகளோ வந்து ஒரு நபர் அனுமதிக்கப்படுவாங்க. அவருடைய துணைவியார் வந்து கூட போனாங்க. அவங்களும் தன்னுடைய எழுத்துப்பூர்வமான வாதங்களை சொல்லி அவங்கக்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க என்ன நடந்ததுன்னு. அங்கேயும் வந்து மிக தெளிவாக வந்து இது வந்து அரசியல் காரணம் என்ன, ஏன் வந்து இந்த வழக்கு பதியப்பட்டது, பாதிக்கப்பட்டது நான் தான் தாக்கப்பட்டேன், ஆனால் வந்து அரசியல் காரணக்காக என் மீதே வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கான்றதையும் எடுத்து சொல்லியிருக்காரு. அதன் பிறகு நாங்கள் என்ன நினைச்சோம்னா ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி வழக்குகளில் வீடியோ ஆதாரம் இருக்கு, உலகமே பார்த்துருக்கு, எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து பாதிக்கப்பட்டவரே குற்றவாளியாக்கி கைது செய்து அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தையும் இந்த அரசு போட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தன்னுடைய கூட்டணி கட்சியான விசிகாவினுடைய தலைவரை திருப்திப்படுத்துவதற்காகவே இப்படி ஒரு வந்து அபத்தம் அட்டூழியத்தை வந்து இந்த அரசு செய்திருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு தொட்டு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். என்னன்னா வந்து இது வந்து இந்த அறிவுரை கழகத்திலே உரிய உத்தரவு வந்துடும் அப்படின்றத நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம். ஏனென்றால் இந்த உத்தரவு போடப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன, அந்த உத்தரவு சரியாக போடப்பட்டதா அப்படின்றத அது இன்பில்ட் செக்இன் சிஸ்டம் சொல்லுவோம். அதுக்காக தான் அந்த அட்வைசரி போர்டே உருவாக்கப்பட்டது. நீ தான் தோன்றித்தனமாக ஒரு காவல்துறை நினச்சா யாரையும் குண்டாஸில் அடைக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு செக்கிங் பாயிண்டாக இருக்குன்றதான் இந்த போர்டோட வேலை. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது நேர்மாறாக போர்டில் வந்து எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரல. நாங்கள் வந்து போர்டோட தீர்ப்பு என்னன்னா வெளிப்படையாக வராது. அது நீதிமன்றங்கள் இப்போ தீர்ப்பு சொல்லும் போது வெளிப்படையாக வெளியில வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து அறிவுரை கழகத்தோடைய தராது. ஏன்னா அவங்க நேரடியாக வந்து ஹோம் செக்ரட்டரி தான் வந்து அதனுடைய ரிப்போர்ட். அறிவுரை கழகத்திலே அது உடஞ்சிருச்சு, விடுதலை ஆகுறாங்க இல்லைங்களா. அது எப்படின்னா இப்போ அறிவுரை கழகம் அந்த நபரை வந்து விடுதலை செய்யணும், அவர் மீது வந்து போடப்பட்ட குண்டர் சட்டம் தவறு அப்படி ரத்து பண்ணாங்கன்னா அந்த ரத்து பண்ண தகவல் மட்டும் குண்டர் சட்டம் இவர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது, இவரை உடனடியாக விடுதலை செய்யலாம் அப்படின்ற தகவல் மட்டும் அந்த ஜெயில் சூப்பரண்ட் போகும் அறிவுரை கழகத்துல இருந்து. அதை அடிப்படையாக வச்சுதான் அவர் வந்து அப்பதான் தெரியும் அந்த கைதிக்கே மற்றவங்களுக்கு அப்பதான்
நம்ம குண்டாஸ்ல நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருப்பது என்பது அவர்களுக்கே ஜெயில் சூப்பரண்டுக்கு தகவல் வந்த பிறகுதான் தெரியும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விடுதலை செய்யக்கூடிய நபர்கள் பற்றிய தகவல் மட்டும் தான் அனுப்புவாங்க. அப்படி இல்லை, நான் சாதகமான வந்து தீர்ப்பு இல்லைன்னா நேரடியா ரிப்போர்ட் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் அமைச்சிருவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் எதுவும் வரலன்னா, தகவல் எதுவும் வந்து சிறைத்துறை அதிகாரி வரலன்னா, நமக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தான் நம்ம வந்து அர்த்தம் எடுத்துக்கணும். தகவல் வரல அப்படின்றப்ப அந்த முடிவுக்கு வந்துடும். அப்ப நீங்க அந்த முடிவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க ஒரு வாரத்துல எங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிடும். அதன் பிறகு பல்வேறு தகவல் மூலமா நாங்க விசாரிச்சோம். அப்பயே தெரிஞ்சிடுச்சு இது வந்து குண்டாஸ் வந்து தாமதமான ஒண்ணு இது இல்லாத வந்து நமக்கு சாதகமா வந்து தீர்ப்பு இல்லை அப்படின்றது நாங்கள் வந்து அப்பயே தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகுதான் நாங்கள் வேகமாக இதை நடத்த முயற்சி பண்ணோம். உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் போட்டிருந்த இந்த ஆட்கொணர்வு மனுவை மிக வேகமாக, ஏன்னா இந்த வாய்ப்பை நம்பணும், இந்த வாய்ப்பு எல்லாம் போச்சு. ஸோ அடுத்த கட்டமாக இதை வேகமாக நடத்துறதுக்காக தான் வந்து நாங்கள் திருப்பி ஒரு புதுசாக ஒரு மனு போடுறோம். அந்த மனு தான் வந்து முன்னுரிமை கொடுத்து எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே அவர் இருதய சம்பந்தமான நோய்க்கெல்லாம் வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்திருக்காரு அப்படின்றத அந்த முதல்ல வந்து நாங்கள் போட்டோம். கொடுத்துருந்தீங்க. அதுதான் இப்போ ஒரு கேள்வி. ஏற்கனவே அவருக்கு உடம்புல சரியில்லை, அதனால் விடுதலை பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்க. சிறைச்சாலையில் அரசு தரப்பில் சோதனை பண்ணி அவருக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கு திரும்ப நீதிமன்றத்துக்கு வரும்போது அது பழைய உடல் ஆய்வு பண்ணாங்க, புதியதாக ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம்னு ஒரு காலம் தள்ளி போகிறதுக்கு ஒன்று பண்ணாங்க. முதல்ல எடுத்துட்டு அந்த டாக்டருடைய ரிப்போர்ட், அவருடைய அறிக்கையை வாங்குறதுல தாமதம் 2 வாட்டி அவங்க தேதி வாங்கினாங்க. தேதி வாங்கிட்டு அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அடுத்த வாய்தால அவங்க வந்து அடுத்த ஹியரிங் அப்போ வந்து என்ன பண்றாங்க, அந்த அறிக்கையை வந்து தாக்கல் பண்றாங்க. அந்த காப்பி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து அந்த டாக்டரோட அறிக்கையில இருக்கு, அவர் ஏற்கனவே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இப்போ உடனடியாக மருத்துவ சிகிச்சை எதுவும் வந்து இப்போதைக்கு அவர் தேவைப்படவில்லை அப்படின்ற ஒரு 2 வார்த்தையை சேர்த்து அந்த அந்த அறிக்கையை வந்து நமக்கு கொடுக்குறோம். சிறைத்துறை மருத்துவம் கொடுத்த அறிக்கை. அது நம்ம என்ன, அதுக்குள்ள காலம் கடந்துட்டு நீங்க வந்து நாங்க இப்போ முன்னுரிமை கொடுங்கன்னு கேட்கல, அந்த இயற்கையாகவே அந்த முன்னுரிமையில வந்துட்டோம். எங்க வழக்கு வந்துடுச்சு, இதை எடுங்கன்னு சொல்றதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணோம். அதுக்காக 3 வயது அவங்க வந்து தேதி வாங்கினது. கடைசியாக 30ஆம் தேதி இறுதி விசாரணை என்று நான் வந்து முடிவு செய்யப்பட்டு நேற்று வந்து நடந்த விசாரணையில அவருடைய எல்லாம் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன நடந்தது. சாதகமான தீர்ப்பை நாங்கள் பெற்றோம். அவர் ஒன்றும் விடுதலை செய்யப்பட்டார். பெரும் ஒரு உழைப்பு முன்னெடுப்பு இதுக்கு இந்த போராட்டத்தில் தான் அவரை வெளியே கொண்டு வந்திருந்தீங்க. இந்த உங்கள் சார்பாக ஒரு மூத்த வழக்கறிஞராக இந்த வழக்கில் நேர் நின்ற அந்த முறையில் அரசு தரப்புக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன? ஏர்போர்ட் மூர்த்திக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, அரசு தரப்புக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே அதுவும் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம சொல்ல வருவது, எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிராக அரசியல் அழுத்தங்களுக்கு உட்படாமல் செயல்பட வேண்டும். நீங்கள் அதாவது ரொம்ப வந்து நடுநிலையோடு, உங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்றைய ஆளுங்கட்சி நாளை எதிர்கட்சி, நாளை எதிர்கட்சி இன்றைய ஆளுங்கட்சி. ஆனால் அவர்களுடைய ஆட்டத்துக்கெல்லாம் நீங்கள் ஆடணும்னு எந்த அரசியலமைப்பு சட்டமோ எந்த சட்டமோ கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நேர்மையாகவும் நீங்க வந்து நியாயத்தோடு நடந்து கொள்வதே இல்லை. அதற்கு மிக சிறந்த உதாரணம் ஏற்பட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியா இருந்தா, மாநகர காவல் ஆணையர் தனக்கு அழுத்தம் வந்திருந்தாலும் என்ன செஞ்சிருக்கணும், நான் இந்த உத்தரவை போட முடியாது, ஏனென்றால் அந்த உத்தரவு போட வேண்டிய அவசியமே இல்லை, இது ஒரு சாதாரண வந்து நடந்த இரு குரூப் நடந்த ஒரு தகராறு, இதில் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீ நிராகரிச்சுக்கணும்ல. அந்த நேர்மை வந்து உங்களுக்கு வரணும்ல, அந்த துணிச்சல் வரணும்ல. அரசு தரப்பு இப்படியான ஒரு அழுத்தங்களை கொடுக்குறது இல்லை, இந்த அரசு தரப்பு இப்படி செய்வது சரியான ஒரு கேள்விக்கு என்ன நம்ம கிட்ட பதில் இருக்கு? அதுதான் மக்கள் தான் முடிவு பண்ணும். அப்படியான அரசுகளை வந்து தோற்கடிக்க வேண்டியது மக்களுடைய கடமை. இப்போ இந்த வழக்கை பார்க்குறாங்க, லட்சக்கணக்கான பேர் பார்த்து என்கிட்டே பார்க்கும்போது என்ன அநியாயங்க இது, அவரை கொண்டு போய் அப்படியே அந்த 5 பேர் சேர்ந்து அடிக்கிறான் ஒரு தனி மனிதனை. அவரு வந்து வேற என்னங்க பண்ணுவாரு, அவர் உயிரை பாதுகாத்துக்கு அவரு வந்து எதிர்த்தாக்குதல் நடத்துறாரு. ஆனா அவரை கொண்டு போய் வந்து சிறையில போட்டு அதோட இல்லாம குண்டாசம் போட்டு இது என்ன மாதிரியான அரசாங்கம் அப்படின்ற கேட்கறது மக்கள் தான் வந்து இப்படியான அரசாங்கங்களை அதாவது நாங்க வந்து இந்த அரசாங்கங்களுடைய உண்மை முகத்தை தான் வெளிக்கொண்டு வர முடியும். அதுக்கு உரிய தண்டனை கொடுப்பது மக்கள் தான் அதுக்கு தீர்ப்பு எழுதணும். கண்டிப்பா தேர்தல் மூலமாக தங்களுடைய வாக்குகளை விற்காமல், 500க்கும் 1000 ரூபாய்க்கும் விற்காமல்
நியாயமா மக்கள் அவங்களுடைய மனசாட்சிப்படி ஓட்டு போட்டா இந்த மாதிரி அநியாயங்களை வருங்காலத்தில் கண்டிப்பா தடுக்கலாம். கட்டாயம் கண்டிப்பா தடுக்கலாம். ஏர்போர்ட் மூர்த்தி சகோதரருக்கு என்ன சொல்லுங்க? தொடர்ச்சியாக நீங்கள் சிறைச்சாலையில் போய் சந்திச்சுட்டு இருந்தீங்க, உங்களால் அடிக்கடி சந்திக்க முடியும், வழக்கு சம்மந்தமாக பேச முடியும். தொடக்கத்திலேருந்து இறுதி வரைக்கும் அவர் எப்படி இருந்தார்? விடுதலை அவரு ஆரம்பத்துல இருந்து மிகுந்த மன வலிமையோட இருந்தாரு. ஆனா இடையில அவருடைய உடல் வந்து கொஞ்சம் வந்து இழைச்சி போனாரு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாங்க கூட்டு போனோம் சிறைச்சாலையில். அண்ணன் சீமான் சந்திக்கும் போது கூட அண்ணன் சீமான் ரொம்ப வந்து அவர்கிட்ட வந்து வலியுறுத்தி சொன்னது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும்னா உங்களோட உடல் நலத்தை பற்றும் வந்து கவனமாக பார்த்துங்க. ஏன்னா வெளியில வந்து தமிழ் தேசிய அரசியலில் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு, அது ஆரோக்கியம் முக்கியம். அதனால நீங்க வந்து அந்த உள்ள இருக்கிற நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க, காலை மாலை வந்து நீங்க வந்து நடைபயிற்சி போங்க, உணவுல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க, அதிகமா வந்து சிறை உணவுகள் தவிர்த்துட்டு பழங்கள் அந்த மாதிரியான உணவுகளை நீங்க எடுத்துங்க, அதுதான் உங்களுக்கு வந்து உங்க உடல் நலத்துக்கும் சரி மனநலத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னாரு. அவரும் வந்து என்னன்னா வந்து அவருக்கும் வந்து அவரும் வந்து ஒரு பெரிய வந்து என்னன்னா ஒரு அரசியல் கட்சியுடைய நிறுவன தலைவர், அவருக்கும் வந்து இந்த மாதிரி நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பது எதிர்பார்த்திருந்தவர் தான். அதனால அவரும் அதை எதிர்கொள்ள தயாரா தான் இருந்தார். என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய போராட்டம் இல்லை, இப்போ வைகோ தடால கைது செய்யப்பட்டார், அப்புறம் பொடால கைது செய்யப்பட்டார், இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் ட்ரகோனியன் லால ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தா அது கூட ஓரளவு வந்து ஏத்துட்டு இருக்கலாம் இவங்க. ஆனா திட்டமிட்டு அவர்களே வந்து சண்டையை உருவாக்கி அந்த பிரச்சனையை உருவாக்கி இவரை தாக்கி அடிச்சு இப்படியான ஒரு வழக்குல வந்து அவர் வந்து குண்டச்சேர்த்த கைது செய்யப்பட்டதுதான் அவருக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து. நான் பார்த்த வரைக்கும் அவர் வேதனைப்பட்டது அதெல்லாம் என்ன பெரிய பெரிய வழக்கு அந்த மாதிரி வழக்குனா கூட யாருமே வைகோ மேல குளத்தூர் மணி மேல எல்லாருமே அந்த மாதிரியான வழக்குகள் இருந்தா கூட வந்து அதை வந்து கௌரவமா எடுத்துப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வழக்குல அதுவும் பாதிக்கப்பட்ட ஒரு அவர் நேரடியா திமுக எதிர்த்து கடுமையா ஏதாவது பேசியிருந்தாலும் சவால் இருந்தாலோ திமுக எதிரான பல்வேறு வேலைகள் செஞ்சிருந்தாலோ அந்த ஒரு கோபம் வரதுக்கான ஒரு அடிப்படை காரணம் கூட இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அவர் தொடர்ந்து அரசாங்கம் எதிர்த்து பண்ணாரு. அவர் உன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர் தானே, அதுவும் தன்னுடைய அதே சமூகத்தை சேர்ந்த அந்த கூட்டணி கட்சி தலைவருடைய செயல்பாடுகளும் விமர்சனம் பண்ணாரு. அதுக்கு ஏன் உங்களுக்கு வந்து அவ்வளவு பதப்பதிக்குது, அவ்வளவு வந்து அடிமைத்தனமா அவங்க சொன்னதெல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் இருக்கு. அதுதான் சொன்னேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி. இப்போ நாங்கள் அதை வெளிக்கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். இது மக்கள் தான் வந்து இவர்களான இப்படியான ஒரு அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் கொடுக்காமல் அவர்களை அரசியலை விட்டு வந்து விரட்டுவது மக்களோட கையில தான். உங்களுடைய அரசியல் பணிக்கும் வழக்கறிஞர் பணிக்கும் மத்தியில் வந்து ரொம்ப நேரம் ஒதுக்கி அவசரமாக வந்து இந்த தகவலை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றியா ரொம்ப நன்றி.